ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து காலை நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆச்சரியமான நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி 3 மாதங்களும் சிறப்பாய் தன்னுடைய கிருபைக்குள்ளாக நம்மை மறைத்துக் கொண்ட தேவன் இந்த புதிய மாதத்திலே தமது கிருபையினாலும் தமது வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம் கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த நல்ல புதிய நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நடத்துதலும் எங்களுக்கு தாரும். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக. Praise God, Jesus. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் நடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம் நம்பிக்கையோடு. தேவ கிருபை, கர்த்தருடைய ஆளுகையும் சமாதானமும் நம்மில் உண்டாகும்படி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நம்பிக்கையோடு வாழ்க்கையை பயன்படுத்துவோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே.
கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுகி அடைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுகி அடைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உங்க பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உங்க பணி செய்திடுவேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நம்மை நித்தம் நடத்துவார், நம்மை ஜெயத்துடன் நடத்துவார். நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் தயவை அழைத்து கரங்களை தட்டி, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவி
ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிலாமை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிலாமை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். சொல்லுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். கைகளை தட்டி நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லலாமே. தேவ பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியாக உங்களுடைய மகிமைக்காக என்னையும் தருகிறேன் என்று சொல்லுங்கள். காடானாலும் மேடானாலோ கர்த்தருக்கு பின்னடப்போ. காடானாலும் மேடானாலோ கர்த்தருக்கு பின்னடப்போ. காலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அழைப்பும் தரிசனமும் விட்டுவிடாதீர்கள். சதா காலமும் நம்மை நடத்துகிற நமது தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். 24 மணி நேரமும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்கிறது. நம்பிக்கையோடு கைகளை தட்டி கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அல்ல நான் ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, உலகினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே,
திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் செல்லுவாயின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் செல்லுவாயின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் திரண்டு விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் திரண்டு விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. ஓ நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லுங்கள், நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. ஆமென். கிருபை தேவ மகிமை. பெலிஸ்தியரை நீ ஜெயிப்பாய், நிச்சயமாய் ஜெயமோ கர்த்தரால் வரும். தோல்வி என்பது நமக்கு இல்லை, விசுவாசியுங்கள். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னோ நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னோ நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. ஓ நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லுவோம், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை ஆமென். இருதயம் திறந்து நன்றியால் துதிப்பாடு, கிருபை பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை அவாலே என்று பாடு. நமக்காய் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். அதை அடக்கத்தக்கவன் யார்? ஒரு வழி அடையும் போது புது வழியை தெய்வம் நமக்கு திறந்து தருவார். இந்த காலை தெய்வ பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நம்மிலே வெளிப்படவே நம்பிக்கையோடு, ஆண்டவரே எனக்காய் யாவையும் நீ செய்து முடிக்க வல்லவர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். நம்முடைய தேவனால் எல்லாம் ஆகும், சகலமும் அவனால் ஆகும். நன்றி தகப்பனே சொல்லுங்கள். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ,
அழைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கினால் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கினால் போக மாட்டேன். அப்பனின் வாழ்வில் சாய்ந்ததுவே, அப்பனின் வாழ்வில் சாய்ந்ததுவே. எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். கடந்த ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நம்மை காத்துக் கொண்டார். ஒரு குறையும் நம்முடைய வாழ்வில் அவர் அனுமதிப்பதில்லை. நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தரை துதியுங்கள். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? 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 வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கு பானவர் யார்? ஹalleluya. உமக்கு பானவர் யார்? We praise you, Holy Spirit. பானவர் யார்? கரங்களை தட்டி வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார்? செங்கடலை அவர் பிளந்து அற்புதமான வழி நமக்கு திறப்பார். அவர் வல்லவர். அவரை போல ஆச்சரியமான தேவன்
யார் உண்டு? நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹalleluya. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி செல்வீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி செல்வீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி lift your hands. Hallelujah. Thank you Lord. Yes, Almighty God. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? சத்தமா உமக்கொப்பானவர் யார்? கம்பீரமா உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? தன் வல்லையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். தன் வல்லையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்கள் அதிசய என்று அற்புதம் செய்திடுவீர். உங்கள் நாமம் அதிசய என்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? நம்பிக்கையோடு உமக்கொப்பானவர் யார்? Yes Lord. உமக்கொப்பானவர் யார்? Hallelujah. வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? 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 கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டுவோம். நம்மை நடத்தி வந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நினைக்கிற பொழுது எத்தனை நன்றி பலிகளை செலுத்தினாலும் மிகையாகாது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் மிகையாகாது. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றியுடன் ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். வானம் திறக்க
கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஷக்கினா மகிமை ஆலயத்தை மூடியிருக்கிறது. துதிக்க துதிக்க துதிக்க, செபிக்க செபிக்க செபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம்மில் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள் ஆவியிலே நிரம்பி. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாருமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாருமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. பரவாயில்லை நேசரே உறவாடி மகிழ்ச்சியுமே, பரவாயில்லை நேசரே உறவாடி மகிழ்ச்சியுமே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. சொல்லுவோம் கோடி நன்றிடடி, எல்லாரும் கோடி கோடி நன்றிடடி. இருதயம் திறந்து கோடி கோடி நன்றிடடி. நன்றி அப்பா, நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாள் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாள் பிரிக்காதையா. நாதனை உங்களிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனை உங்களிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. சொல்லுவோம் கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நம் ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபிக்கிற தமது பிள்ளைகளின் ஜெபங்களுக்கெல்லாம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பார். கர்த்தருக்கு நன்றி சொல்ல சொல்ல நிச்சயம் பிரார்த்தனைக்கு பதில் உண்டு. கரங்களை தட்டி மனதார நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி,
கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. புதிய தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, ஆமென். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்கள். அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்பவர், அகிலம் அளித்தவர், அற்புதங்கள் செய்பவர், அகிலம் அளித்தவர்.
யுத்தத்தில் வல்லவர் இயேசு ஜெயிக்கிறார். யுத்தத்திலே வல்லவர் இயேசு ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் எங்கள் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் கரங்களை கட்டி ஆவியில் நிறைந்து துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் என்ன பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் என்ன பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. சொல்லுங்கள், ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுவே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. 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 விக்ரமா சந்தலமா விமனகரமா விமனா தமா சந்தலமா. கைகளை கட்டி ஆவியிலே நிரம்பி தெய்வ பிரசன்னம். சில வினாடிகள் கர்த்தரை ஆராதியுங்கள். அந்நிய பாஷையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷையிலே பேசுகிறவர் ரகசியங்களை பேசுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, தேவ மகிமை. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவரே வல்லமையால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் தேவ ஆவியில நிரம்பி ஆவியானவரே கடுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழத்துக்குள்ளே என்ன நடத்தும் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் கிருபையை பெறுவீர்கள். தேவ ஆவியானவர் அனந்த காலத்தை நமக்கு அருளுவார். தேவ ஆவி நமக்குள் வருகிற பொழுது சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். அவர் நம்மை தேற்றுவார், அவர் நம்மை ஆற்றுவார், அவர் நம்மை நடத்த வல்லவர். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தேவ ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஆவி ஆத்ம சரீரத்தில் விடுதலை 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 அற்புதங்கள் நடக்கும். எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளிலே, இரத்த நாளங்களில் கர்த்தருடைய வல்லமை புறப்படும். Oh, hallelujah. Hallelujah. Hallelujah.
கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். உம்மை உயர்த்தி உயர்த்தி எந்த உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. காரம் பிடித்து நடத்துவி காலமெல்லாம் சுமக்கின்றீ. காரம் பிடித்து நடத்துகின்றீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி இதயத்தை திறந்து சொல்லுங்க. ஆமென். உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காலமெல்லாம் ஆற்றுகின்றீ. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகின்றீ. நன்றி நன்றி ஆமென். நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க. ஓ மனதார இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்கள். என்னுள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலோ வருபவரே சொல்லுங்க. இருப்பவரே இருந்தவரே இனிமேலோ வருபவரே. நன்றி 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 நன்றி. வாழ்க்கை பயணத்திலே
மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உங்க வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காப்பவரே, உங்க வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருதயம் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கிருபையினால் நம்மை இத்தனை நாட்களும் கடாட்சித்து ஆசீர்வதித்து பாதுகாப்பை கொடுத்து வியாதிப்பட்டு போன நம்மை சுகமாக்கி பசிப்பட்டினியோடு இருந்த நம்மை போஷித்து பாதுகாப்பற்ற நம்மை நமக்கு பாதுகாவலாய் இருந்து தேவைகள் அனைத்தையும் சந்தித்து சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை அவர் உயர்த்தி நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தலைமுறைகளையும் கிருபையினால் நடத்திய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் செயலை நினைத்து கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் இருதயம் திறந்து வைக்க நன்றி சொல்லுவேன் என்று இருதயங்களை திறந்து நல்ல கைதட்டு கர்த்தருக்கு கொடுத்து நன்றி பலிகளோடு ஸ்தோத்திர பலிகளோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு ஒரு புதிய நாளை தந்தீரே, இந்த புதிய மாதத்தை தந்தீரே, எனக்கு அற்புதமாய் என்னை நடத்தினீரே, என்னை ஆச்சரியமாய் இதுவரை கொண்டு வந்தீரே, என் காலடிகள் சறுக்காமல் என் அடிகளை உறுதிப்படுத்தினீரே, ஆபத்திலும் நாசத்திலும் மோசத்திலும் என்னை காப்பாற்றி எனக்குண்டான எல்லாவற்றையும் மேலே அடைத்து வைத்தீரே. வர 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 நீ விருத்தி அடைவாய் என்று என்னை விருத்தி அடைய செய்தீரே. பலவீனப்பட்டு போன என்னை பலவானாய் மாற்றினீரே என்று சொல்லி கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர், அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ரெண்டு கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நின்ற வண்ணமாய் பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஒரு முறை கூட சேர்ந்து வாசிப்போம்.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஒரு முறை கூட நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லவே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இந்த வசனத்துல கரத்தை வச்சு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். கிருபையும் மாட்சிமையும் தயவும் பரிவும் பாசமும் நிறைந்தவராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் காருண்ய நாமத்தினாலே இக்காலை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய உன்னதமான பணியாளர்களுக்காக அன்பர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டிலே இம்மட்டும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு எத்தனை கோடி ஸ்தோத்திரங்களை சொன்னாலும் மிகையாகாது. நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் கவனங்களில் நம்முடைய திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை பற்றிய கவனங்கள் இருக்கட்டும். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவானத்தினுடைய நிருபத்திலே இவ்விதமாய் தேவ ஆவியானவர் தந்தருளி இருக்கிற வார்த்தையை உச்சரித்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலே உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தில் இரண்டு காரியங்களை இம்மாதத்தில் நீங்களும் நாமும் சுதந்தரிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிர்பந்தம் செய்கிறார். ஒன்று, நன்மையான எந்த ஈவும். இரண்டு, பூரணமான எந்த வரமும். இந்த ரெண்டு காரியத்தை சபையாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிச்சயமாய் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லலாமே. இது ஆகாததல்ல, இது நிச்சயமாய் ஆகும். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும். நன்மை என்று சொன்னால், நன்மையான ஈவு என்று சொல்லுகிற பொழுது ரத்தின சுருக்கமா சொன்னா, நன்மையான ஈவு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அருளப்படுகிற பிரயாசத்தின் பலனை நிறைவாய் அடைவது. ஹல்லேலூயா. பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், வேலை செய்கிறோம். நாம் அடைய வேண்டிய நன்மையை உலகம், பிசாசு, அநியாயக்காரன், வட்டிக்காரன், துன்பத்தை கொடுக்கிறவன், நெருக்கத்தை கொடுக்கிறவன் கொண்டு போக கூடாது. நன்மையாய் தேவன் அருளுகிற சகல ஈவுகளும், தேவன் தருகிற உயர்ந்த ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மையானவைகள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரயாசத்தினுடைய பலன். இரண்டாவது, நன்மை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்விலே உயிரோடு இருக்கிற காலத்தில் வேதனையை மறந்து, கஷ்டத்தை மறந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம் சொன்னா அது தேவன் அருளுகிற நன்மை. 1000 குறைவுகள் இருக்கலாம், ஆனால் உயிரோடு இருக்கிற காலத்தில்
சாக போகிற நேரத்தில் அல்ல, உயிரோடு இருக்கிற சுகமா இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கிறவன் சொன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறவன் சொன்னா, அது தேவனுடைய நன்மை. ஆமென். மூன்றாவது வேதத்திலே வாசிக்கும் பொழுது மனிதன் செய்கிற ஒவ்வொரு செய்கைகளும் இருக்கிறதே. அனுதின வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு பணிகளாயிருக்கலாம், வியாபாரங்களாயிருக்கலாம், தொழில்களாயிருக்கலாம், படிப்பாயிருக்கலாம், எவ்வித செயல்களாயிருந்தாலும் சரி, இறைப்பணியாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் இவைகளில் மகிழ்ச்சியாயிருப்பது தேவனருகிற நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் இந்த நன்மையான ஈவை உங்களுக்கு அருள விரும்புகிறேன். அதை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பூரணமான எந்த வரமும், பூரணம் என்று சொன்னால் குறைவில்லாதது, நிறைவுள்ளது, எவ்வித குறைச்சலும் இல்லை, குறைச்சல் இல்லாத வரமும், எந்த வரமும் அப்படின்னு சொன்னா தேவனால் அருளப்படுகிற ஆவியின் வரங்கள், அது உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். ரெண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஒன்று, நன்மையான ஈவு, அது இந்த உலகத்துல, உலக வாழ்க்கையில பூமிக்குரியவைகளாய் அனுபவிக்க வேண்டியவைகள். பூரணமா, குறைச்சலே இல்லாம, பழுதே இல்லாம, மாசு இல்லாம தரப்படுகிற எந்த வரமும் இது உன்னதத்திற்குரிய உயரிய ஆசீர்வாதம். இந்த இரண்டு நன்மைகளினாலும் இந்த மாதத்திலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இது மனுஷன் தந்து வர்றதல்ல. பைபிள் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவுகளா இருந்தாலும் சரி, அது பரத்திலிருந்து உண்டாகிறது. பூரணமான எந்த வரமா இருந்தாலும் சரி, அது பரத்திலிருந்து உண்டாகிறது. பரத்திலிருந்து என்றால் பரமண்டலத்திலே உண்டாகி, பரம பிதாவினால் உண்டாகி. விசுவாசிக்கிறீர்களா? சகலவற்றையும் உருவாக்கினவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உருவாக கடவது என்று சொன்னார், உண்டாக கடவது என்று சொன்னார். எல்லாம் உருவாகிற்று. பரம பிதாவாகிய தேவன் அது பரத்திலே உண்டாகி காத்திருக்கிற, தேடுகிற, ஆயத்தப்பட்டிருக்கிற தமது பிள்ளைகளுக்கென்று அருளப்படுகிறது. பரத்திலே உண்டாகிறது. பைபிள் சொல்லுகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதா யார்? வேதம் சொல்லுகிறது, ஜோதி என்றாலே வெளிச்சம். நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. பரத்தில் உண்டாகிறது, உண்டாகி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வழியாக. அதனாலதான் எல்லா ஜெபத்திலையும் கடைசியில சொல்றோம், வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வழியாக இந்த இரண்டு நிலை ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிறார். ஜெபிக்கும் பொழுதெல்லாம், விண்ணப்பம் செய்யும் பொழுதெல்லாம், கேட்கும் பொழுதெல்லாம், கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம், கதறி சொல்லும் பொழுதெல்லாம், தேவ சமூகத்தில் பரத்திலிருந்து உண்டாகும் சகல ஆசீர்வாதங்களாகிய நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்க முடியுமானால், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் என்று தேவனுடைய ஜனம் சொல்ல முடியுமானால், வானத்தின் பலகணிகளை திறப்பார்.
பரமண்டலத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நிறைந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சட்டுன்னு சில காரியத்தை சொல்றேன். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டுமானால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு 2 திறவுகோல்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருகிறார். பரிசுத்த பக்தனாகிய யோபுவை கவனங்களில் கொண்டு வருவோம். யோபுவின் புஸ்தகத்தில் உங்க கவனத்தை கொண்டு வாருங்கள். அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கும் பொழுது, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உமக்கு வந்து சேரும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்றது விளங்குதா? நீர் அவரோட, எவரோட? சர்வ வல்லவராகிய தேவன், பரிசுத்தர், நீதி உள்ளவர், பரமபிதா, நாசீர் சுவாச காற்று, சோதிகளின் பிதா, நம்மை நித்தம் நடத்துகிற கர்த்தராகிய இயேசு, அவரை சமயத்துக்கு மாத்திரம் பயன்படுத்திட்டு விட்டுறாத. ஆராதனை நேரத்தில் மாத்திரம் கையை தட்டி விட்டுறாத. பணத்துக்காக மாத்திரம் அவரிடத்துல போய் கெஞ்சிக்கிட்டு விட்டுறாத. வியாதிக்கு அகோரம் வர்ற நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே இயேசுவே இயேசுவேன்றாத, அதோட விட்டுறாத. புரியுதுங்களா? டாக்டர் ரிப்போர்ட் எழுதி கைதறைய மாத்திரையை கொடுத்தோன்னு ஏசப்பா 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 அப்படின்னு விட்டுறாத. அவற்றை பழகி சமாதானமாயிரு. அவர்கிட்ட சண்டை போடாத. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பாசாங்கெல்லாம் வச்சுக்காத. அவர்கிட்ட நடிப்பெல்லாம் வச்சுக்காத. ஹல்லேலூயா. பைபிளை எடுத்து, பாட்டு புஸ்தகம் எடுத்து அப்படி வந்துட்டா அவர் நம்மோட இணக்கமா இருக்கார் அர்த்தமா? இல்லை என்பர்களே. நன்மையான ஈவனம் சிரசில் வந்ததா? பூரணமான எந்த வரமும் நம்மிடத்திலே தங்கி இருக்கிறதா? அவர் நம்மோட பழகி. ஹல்லேலூயா. அவர் வழிப்போக்கனை போல இருக்க கூடாது, விடாய்த்தவரை போல இருக்க கூடாது. தீர்க்கதரிசி அதை தான் சொல்றார். வழிப்போக்கனை போல அவர் நினைச்சிராத. அவர் எனக்கு சொந்தமானவர். ஒரு நாள் பேச்சல விட்டுறாத, 2 நாள் பேச்சல விட்டுடாதீங்க. 20 days 30 days காலம் முழுதும் அவர் கையை பிடிச்சு அவரோட பேசி பழகுங்க. அப்பா அப்பா, என் எஜமானனே, என் சிநேகிதனே, என் அன்பனே, என் அன்பனே, அவரிடத்திலே பழகி அவருடைய சமாதானமா இருங்க. அவருடைய சண்டை போடாதீங்க. ஹல்லேலூயா. அவருடைய இணக்கமா இருங்க, சண்டை போட்டுறாதீங்க. அதனால நமக்கு நன்மை வரும். பூரணமான எந்த வரமும் வந்து சேரும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பர்களே, கர்த்தரோட பழகுவதும் சமாதானமாயிருப்பதும் என்பதற்கு அடையாளம் நம்முடைய அனுதின ஜெப வாழ்க்கை, அனுதின வேத வாசி. ஏதோ சமயத்துக்காக பைபிள் படிச்சுட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேதத்தை தேடி வாசிங்க, ரசிச்சு ருசிச்சு வாசிங்க. இத்தனை பகுதியை படிச்சு முடிக்கணும்ன்ற வைராக்கியத்தோட படிச்சு வேத வசனத்தை ரசிச்சு தியானம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆராதனையில ஓடோடி வந்து சமயத்துக்கு முன்னாடியே கரங்களை தூக்கி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்
என்று நிற்கிறோம் இல்லையா? தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிடுகிறோம் இல்லையா? குடும்ப பிரார்த்தனையை விடாம செபிக்கிறோம் இல்லையா? தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்தி, பரிசுத்த பந்தியில விடாம பங்கெடுக்கிறோம் இல்லையா? தினசரி தேவனோடு இருக்கிற உறவுல விட்டு விடாம, சங்கீதக்காரர் சொல்றது போல அந்தி சந்தி மத்தியாலம், தானியேல் சொல்றது போல தினம் 3 வேளை அப்பாவோட பேசாம இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். கர்த்தரோட பழகி பரிசுத்த பழக்கமும் உறவும் அவரோடு இருக்கிற சமாதானமும் இருக்குமானால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து நம் சிரசிலே, நம் குடும்பத்திலே, தலைமுறை வாழ்க்கையிலே வந்து தங்கும். இரண்டாவது திறவுகோல், யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? உத்தமன சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்கள் அடங்கி, சபைக்கு அடங்கி, வசனத்துக்கு அடங்கி, புருஷனுக்கு அடங்கி, பெற்றோருக்கு அடங்கி. சொல்றது புரியுதா? பக்தன் எழுதி வச்சிருக்காரு, அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு அடங்கி அவரை சேவிச்சோம். அப்புறம் இப்புறம் எங்கேயும் போகாத, வலது பக்க இடது பக்க சாயாத. அவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, 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 அதனால இன்னைக்கு இவரை விட்டு வந்த இடத்துக்கு போயிருவேன் அப்படின்னு போகாத. ஒரு வருஷமா ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆசீர்வாதம் கொடுக்கல, என்ன மந்திரியா மாத்த சொன்னேன், என்ன மந்திரியா மாத்தல, கோடி கோடியா கொடுக்க சொன்னேன், கொடுக்கல, வீடு மாடி கட்டி கொடுக்க சொன்னேன், கொடுக்கல. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? இவர் இல்லைன்னா இன்னொருத்தர், 33 கோடியில ஒருத்தரை பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைப்பு உனக்கு வரக்கூடாதுங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள்ள அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வசனத்தை அழகா எழுதி வச்சிருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்தில், ஏற்ற சமயத்தில், ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆசீர்வதிக்கும்படிக்கு, நன்மையால் நிரப்பும்படி, கர்த்தராகிய தேவன் உங்களை கனப்படுத்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிரு. ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசாத, அடங்கு, அடக்கு வாய. அல்லேலூயா சொல்லுங்க. அடங்கி இரு, பொறுமையா இரு. அதனால சங்கீதக்காரர் சொன்னாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச காரியம் பொறுமை. அல்லேலூயா. அவசரப்பட்ட அவர் இயேசுக்கு தாயை பார்த்து சொன்னார்ல, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, போ வேலையை பாரு அப்படின்ற. திராட்சை ரசம் குறைஞ்சியா, கல்யாணத்துக்கு வந்த பல பேர் போயிட்டு இருக்காங்க, ஐயா உனக்கு எனக்கு என்ன, நீ போ, என் வேலை இன்னும் வரவில்லை, என் சமயம் இன்னும் வரல, என் சமயம் வரும்போது நான் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஏற்ற வேலை வருகிற பொழுது தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும். ஏற்ற வேலை வருகிற பொழுது
அற்புதம் நடக்கும். ஏற்ற வேளை வருகிற பொழுது நம்முடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய கனத்தை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய சுகத்தை யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காய் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி பொறுமையுடன் காத்திருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் நிச்சயமாய் பரத்தில் உண்டாகி நம்முடைய ஜோதிகளின் பிதாவின் வழியாய் நம்மிலே இறங்கி வரும். இந்த மாதம் இந்த அற்புதத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை தான் அனுபவிக்க போறீங்க. இந்த 2 திறவுகோலையும் பயன்படுத்திட்டீங்க, சக்சஸ். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இல்ல சொன்னாரே, 1ஆம் தேதி சொன்னாரே 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 சொன்னாரேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. இதை அபியாசப்படுத்து. சொன்னதை தான் செய்வார். சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு கொடுக்கிற நன்மையான ஈவு, பூரணமான உம்முடைய வரங்கள் பரத்திலே உண்டாகிறதே, உங்க வழியா என் வாழ்க்கையில வருதே. நான் ஜெபிக்கிற நேரத்துல இவைகளை என் வாழ்க்கையில பூமியிலே நீ குறைச்சிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி 2 நிலையிலும் என்னை ஆசீர்வதிக்க இந்த மாதம் சித்தம் கொண்டீரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கிருபாதிபதியே, நீர் எங்க மேல வச்சிருக்கிற கரிசனை, எங்க மேல வச்சிருக்கிற பாசம், எங்க மேல வச்சிருக்கிற நேசம், அதை விசுவாசிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வாதமாய் நடத்தும். இந்த மாதம் அறுவை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். செய்கிற வேலைகளை ஆசீர்வதையும், வருமான மார்க்கங்களை ஆசீர்வதையும். அறுவை பிள்ளைகள் அற்புத சுகம் பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. இந்த நேரத்தில் தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறதான வியாதியஸ்தர்கள் அத்தனை பேருக்கும் சுகம் உண்டாவதாக. கடனாளிகளாக இருக்கிறவர்கள் இப்பொழுதே கஷ்ட காலங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. வல்லமை உள்ள இயேசுவை செய்வீராக. நிறைவையும் நன்மையும் அருளுங்க சுவாமி. சமாதானமற்ற குடும்பங்களில் சமாதானம் வருவதாக. நிம்மதி இல்லாத குடும்பங்களில் நிம்மதி வருவதாக. கர்ப்ப கனி இல்லாத குடும்பங்களில் கர்ப்பத்தின் கனி வருவதாக. சத்துருக்களுக்கு முன்பாய் இவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. தொடர்ந்து எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதியும். செல்ல கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஜெயமாயங்களை நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.